Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 6 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல இருந்து ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷனை பத்தி ரொம்ப ஆழமா ஆனா அதே சமயம் ரொம்ப எளிமையா எக்ஸாம்ல ஒரு மார்க் கூட குறையாத அளவுக்கு கத்துக்க போறோம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வீட்ல இண்டக்ஷன் ஸ்டோவ் யூஸ் பண்றீங்களா? அந்த கண்ணாடி மேல பாத்திரத்தை வச்சதும் நெருப்பே இல்லாம சூடு மட்டும் எப்படி வருதுன்னு பயோரை யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஆமா, அது எப்போதுமே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். கீழே இருந்து எந்த ஃப்ளேமும் வராது, ஆனா பாத்திரத்துல இருக்கிற தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். அது ஏதோ மேஜிக் மாதிரி தான் தோணும். அது எப்படிதான் ஒர்க் ஆகுது? அது மேஜிக் இல்ல, பியோர் பிசிக்ஸ். இப்போ இன்னொரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றேன் கேளுங்க. நம்ம ஊருக்கே கரண்ட் கொடுக்கிற பெரிய பவர் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்க கரண்ட் தயாரிக்கிற முறையும் உங்க கிச்சன்ல இருக்கிற இந்த இண்டக்ஷன் ஸ்டோவ் வேலை செய்யற முறையும் ஒரே ஒரு அடிப்படை பிரின்சிபல்ல தான் இயங்குது. அந்த பிரின்சிபல் தான் மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடிச்ச லா ஆஃப் இண்டக்ஷன். என்னது? பவர் ஸ்டேஷனும் இண்டக்ஷன் ஸ்டோவும் ஒண்ணுதானா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. அப்போ அந்த லா என்ன சொல்லுது? ரொம்ப சிம்பிளா முதல் கட்டமா சொல்லணும்னா, ஒரு கம்பி சுருள், அதாவது ஒரு வயர் காயில் பக்கத்துல இருக்கிற மேக்னெட்டிக் என்வாயன்மெண்ட்ல ஏதாவது மாற்றம் நடந்தா அந்த வயர்ல தானாவே ஒரு கரண்ட் உருவாகும். பேட்டரி, ஸ்விட்ச் எதுவுமே இல்லாம வெறும் மாற்றத்தால ஒரு கரண்ட் ஜெனரேட் ஆகும். இந்த ஃபினாமினனுக்கு பேர் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, மேக்னெட்டிக் என்வாயன்மெண்ட்ல மாற்றம் நடந்த கரண்ட் வரும்னு சொல்றீங்க. அந்த மாற்றம்னா என்ன? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அருமையான கேள்வி. இத புரிஞ்சுக்க ஒரு அனாலஜி, அதாவது ஒரு கற்பனை உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு ரூம்ல ஒரு ஜன்னல் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. வெளியில மழை பெய்யுது. அந்த ஜன்னல் வழியா எவ்வளவு மழைத்துளிகள் உள்ள வருது அப்படிங்கறத கணக்கு பண்றோம். இந்த மொத்த மழைத்துளிகளோட எண்ணிக்கைய தான் நாம இப்போதைக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். சரி, ஜன்னல் வழியா வர்ற மழையோட அளவு தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். புரிஞ்சுது. இப்போ சொல்லுங்க, உள்ள வர்ற மழையோட அளவை எப்படியெல்லாம் அதிகப்படுத்தலாம்? ஒன்னு, மழை ரொம்ப வேகமா ஃபோர்ஸா பெய்யணும் இல்லையா? அது நம்ம பிசிக்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு சமம். ரெண்டாவது, ஜன்னல் ரொம்ப பெருசா இருக்கணும். பெரிய ஜன்னல் வழியா நிறைய தண்ணி உள்ள வரும். அது நம்ம வயர் லூப்போட ஏரியா ஏ பெருசா இருக்கிறதுக்கு சமம். ஆமா, கரெக்ட். சின்ன ஜன்னலை விட பெரிய ஜன்னல்ல தான் அதிக மழை வரும். மூணாவது, ரொம்ப முக்கியமானது, ஜன்னலை மழைக்கு நேரா செங்குத்தா வச்சாதான் மேக்சிமம் தண்ணி உள்ள வரும். நீங்க ஜன்னலை கொஞ்சம் சாய்த்து வச்சா உள்ள வர தண்ணி குறைஞ்சிடும் இல்லையா? இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நம்ம லூப்புக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் தீட்டா. ஆக இந்த மூணு விஷயங்களும் பி, ஏ, தீட்டா, இது மூணும் சேர்ந்துதான் மொத்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதாவது ஜன்னல் வழியா வர மொத்த மழையின் அளவை முடிவு பண்ணுது. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு ஒரு கான்செப்ட் எதுக்கு இவ்ளோ முக்கியம்? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கான்செப்ட் இல்லைன்னா இன்னைக்கு நாம பயன்படுத்துற எந்த ஜெனரேட்டரும் கிடையாது. பவர் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கரண்ட் வராது. நம்ம போனுக்கு சார்ஜே போட முடியாது. பேட்டரிஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம மொத்த மாடர்ன் சிவிலைசேஷனுக்கே இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் பேக் போன். ஒரு சின்ன ஆப்சர்வேஷன் எப்படி இந்த உலகத்தையே மாத்துச்சுன்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குல்ல? நிச்சயமாவே பிரமிப்பா இருக்கு. சரி, இப்போ ஒரு மென்டல் பிக்சர் ஒன்னு கொடுங்க, இன்னும் நல்லா புரியும். கண்டிப்பா. இப்போ உங்க கையில ஒரு வளையல் மாதிரி ஒரு வயர் லூப் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அதுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு மேக்னெட்டோட நார்த் போல் சவுத் போல் இருக்கு. அந்த மேக்னெட்ல இருந்து கண்ணுக்கு தெரியாத மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நூல்கள் மாதிரி நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு போயிட்டே இருக்கு. இப்போ நீங்க அந்த மேக்னெட்டை லூப் பக்கத்துல கொண்டு வரும்போது அந்த வளையலுக்குள்ள புகுந்து போற நூல்களோட எண்ணிக்கை அதிகமாகும். தூரமா எடுத்துட்டு போனா அந்த நூல்களோட எண்ணிக்கை குறையும். இந்த மாதிரி அந்த லூப் வழியா போற ஃபீல்ட் லைன்ஸோட எண்ணிக்கையில ஏற்படுற மாற்றம் தான் அந்த வயர்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை தள்ளிவிட்டு ஒரு கரண்ட்டை உருவாக்குது. மாற்றம் நடந்தா மட்டும்தான் கரண்ட். ஓ, அப்போ மேக்னெட்டும் சரி வயர் லூப்பும் சரி ரெண்டுமே அசையாம அப்படியே இருந்தா ஃப்ளக்ஸ் இருக்கும், ஆனா கரண்ட் வராது. கரெக்டா? ஏன்னா அங்க மாற்றம் இல்ல. எக்ஸாக்ட்லி, பெர்ஃபெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. சேஞ்ச் இஸ் தி கீ. அந்த மாற்றம் தான் கதாநாயகன். சரி, இந்த மழை அனாலஜி, மென்டல் பிக்சர் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா எக்ஸாம்ல இதை அப்படியே எழுத முடியாதே. நம்ம என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் இதை எப்படி ஃபார்முலா டிஃபைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரி, நான் டெக்ஸ்ட் புக்ல இருந்து படிக்கிறேன். The magnitude of the induced EMF in a circuit
is equal to the time rate of change of magnetic flux through the circuit. அதோட ஃபார்முலா E equals to minus n d phi b by dt. எக்ஸலண்ட். இப்போ இந்த டெஃபினிஷன்ல உங்களுக்கு ஏதாவது வார்த்தை கஷ்டமா இருக்கா? இருக்கு. டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன? அப்புறம் அந்த ஃபார்முலால ஒரு நெகட்டிவ் சைன், ஒரு மைனஸ் குறியீடு இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? Why is it E equals to minus n? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த 2 கேள்விக்கும் பதில் தெரிஞ்சா இந்த டாபிக் முடிஞ்சுது. முதல்ல ரேட் ஆஃப் சேஞ்சுக்கு வருவோம். நம்ம மழை அனாலஜிக்கு போலாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஜன்னல் வழியா வர மொத்த தண்ணி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா அந்த தண்ணியோட அளவு எவ்வளோ வேகமா மாறுதுங்கிறது தான். ஒரு செகண்ட்ல எவ்வளோ தண்ணி அதிகமாகுது இல்ல குறையுதுன்னு சொல்றது. நீங்க மேக்னெட்டை ரொம்ப வேகமா லூப் கிட்ட கொண்டு வந்தா ரேட் ஆஃப் சேஞ்ச் அதிகமா இருக்கும். மெதுவா கொண்டு வந்தா ரேட் ஆஃப் சேஞ்ச் கம்மியா இருக்கும். ஓகே, ரேட்னா வேகம்னு புரியுது. ஃப்ளக்ஸ் மாறுற வேகம். இப்போ அந்த நெகட்டிவ் சைன் பத்தி சொல்லுங்க, அதுதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. அந்த நெகட்டிவ் சைனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கு. அதுக்கு பேரு லென்ஸஸ் லா. ரொம்ப சுலபமா சொல்லணும்னா அது இயற்கையோட பிடிவாதம். அதாவது ஒரு சர்க்யூட்ல உருவாகிற இன்டியூஸ்ட் கரண்ட் தன்னை உருவாக்குன காரணத்தையே எதிர்க்கும். இட் ஆல்வேஸ் அப்போசஸ் தி சேஞ்ச் தட் ப்ரொடியூசஸ் இட். புரியல. தன்னை உருவாக்குனதையே எப்படி எதிர்க்கும்? சொல்றேன். நீங்க ஒரு மேக்னெட்டோட நார்த் போல காயில் கிட்ட கொண்டு வரீங்க. இதனால ஃப்ளக்ஸ் அதிகமாகுது, ஒரு கரண்ட் உருவாகுது இல்லையா? ஆமா. இப்போ அந்த உருவான கரண்ட் என்ன பண்ணும் தெரியுமா? அது தானா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கி அந்த காயில ஒரு நார்த் போல் மாதிரி மாத்திடும். இப்போ நீங்க கொண்டு வர்ற நார்த் போல இந்த காயிலோட நார்த் போல் எதிர்க்கும், அதாவது ரிப்பெல் பண்ணும். நீங்க ஃப்ளக்ஸை அதிகப்படுத்த பாக்குறீங்க, ஆனா உருவான கரண்ட் அதை தடுக்க பாக்குது. இதுதான் அந்த ஆப்போசிஷன். அதனால தான் அந்த நெகட்டிவ் சைன். ஓ, அப்ப நான் நார்த் போல பின்னாடி இழுத்தா என்ன ஆகும்? அப்ப ஃப்ளக்ஸ் குறையுதே. சூப்பர் கொஸ்டின். நீங்க நார்த் போல பின்னாடி இழுக்கும்போது ஃப்ளக்ஸ் குறையுது. லென்ஸஸ் லா படி இப்போ உருவாகிற கரண்ட் அந்த மாற்றத்தையும் எதிர்க்கும். அதாவது ஃப்ளக்ஸ் குறையறத எதிர்க்கும். அதுக்கு என்ன பண்ணும்? காயில ஒரு சவுத் போல் மாதிரி மாத்தி நீங்க இழுத்துட்டு போற நார்த் போல வா வான்னு கூப்பிடும். அதாவது அட்ராக்ட் பண்ணும். ஆக மொத்தம் நீங்க என்ன மாற்றம் செஞ்சாலும் உருவான கரண்ட் அதுக்கு எதிரா தான் வேலை செய்யும். இந்த எதிர்ப்பு தன்மையை குறிக்கிறது தான் அந்த மைனஸ் சைன். Hope everything is clear so far. This concept explainer is from professam.com, that is profsam.com. இப்போ அந்த ஃபார்முலாவை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடைச்சு பார்க்கலாம். E is equal to minus n d phi b dt. Step 1. Phi bங்கிறது magnetic flux. அதோட ஃபார்முலா phi b is equal to ba cos theta. இது நம்ம மழை அனாலஜில பார்த்த 3 விஷயங்கள். ஸ்டெப் 2. d phi b dtங்கிறது இந்த ஃப்ளக்ஸ், அதாவது b, a or theta நேரத்தை பொறுத்து எவ்வளோ வேகமா மாறுதுங்கிறத காட்டுது. ஸ்டெப் 3. ங்கிறது இன்டியூஸ்ட் EMF, அதாவது வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் தான் கரண்ட்டை உருவாக்குது. ஸ்டெப் 4. என்னங்கிறது காயில்ல இருக்கிற சுற்றுகளோட எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஒரு சுற்று உருவாக்குற EMF விட 100 சுற்றுகள் இருந்தா 100 மடங்கு அதிக EMF உருவாகும். அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நிறைய டர்ன்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ ஃபார்முலாவோட ஒவ்வொரு பகுதியும் தெளிவா புரியுது. ஒரு சின்ன கணக்கு வச்சு சொன்னா இன்னும் நல்லா பதியும். கண்டிப்பா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு வயர் லூப்போட ஏரியா 0.1 மீட்டர் ஸ்கொயர். அதை நாம 0.2 டெஸ்லா ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு Bல வைக்கிறோம். அந்த ஃபீல்ட் லைனுக்கும் லூப்போட பரப்பளவுக்கு செங்குத்தா இருக்கிற கோட்டுக்கும், அதாவது நார்மல் வெக்டருக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் தீட்டா 60 டிகிரிஸ். அப்போ இப்போதைக்கு ஃப்ளக்ஸ் என்ன? phi is equals ba cos theta. So phi is equal to 0.2 பெருக்கல் 0.1 பெருக்கல் cos 60. cos 60 0.5. அப்போ flux equals to 0.01 வெபர். இப்போ இதுல கரண்ட் இன்டியூஸ் ஆகுமா? ஆகாது. ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ். நீங்க b, a இல்ல தீட்டாவை மாத்தினாதான் d phi b dt வரும். அப்போதான் EMF இன்டியூஸ் ஆகும். பிரில்லியன்ட். அதுதான் பாயிண்ட். இப்போ நான் அந்த லூப்பை ஒரு செகண்ட்ல 60 டிகிரில இருந்து 0 டிகிரிக்கு திருப்புறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃப்ளக்ஸ் மாறுது. அந்த மாற்றத்தை
நேரத்தால வகுத்தா நமக்கு இன்டியூஸ்ட் EMF கிடைச்சிடும். இந்த லா தான் நம்ம அடுத்ததா படிக்க போற ஏசி ஜெனரேட்டரோட இதயமே. அங்க காயில மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சுத்திட்டே இருப்போம், தீட்டா மாறிக்கிட்டே இருக்கும், ஃப்ளக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், நமக்கு ஏசி கரண்ட் கிடைச்சிட்டே இருக்கும். சரி, இப்போ எக்ஸாம்ல நம்ம மார்க்ஸ குறைக்கிற சில சைலண்ட் கில்லர்ஸ், அதாவது காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ பத்தி பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். ராங் ஐடியா. ஒரு வயர் பக்கத்துல ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தாலே போதும், அதுல கரண்ட் வந்துரும். இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு. ஏன் இப்படி நினைக்கிறாங்கன்னா, ஆர்ஸ்டெட் எக்ஸ்பெரிமெண்ட்ல கரண்டால மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாச்சுன்னு படிச்சிருப்பாங்க. அப்போ அதோட ரிவர்ஸ், மேக்னெட்டால கரண்ட் வரும்னு ஒரு சிம்பிள் லாஜிக்ல யோசிப்பாங்க. ஆமா, அது லாஜிக்கலா தானே இருக்கு. ஏன் அது தப்பு? கரெக்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் போதாது, அந்த ஃபீல்டுனால உருவாகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறணும். இட் ஹேஸ் டு சேஞ்ச். ஒரு 1000 டெஸ்லாவோட பெரிய மேக்னெட் பக்கத்துல ஒரு வயரை சும்மா வச்சா ஒரு சின்ன கரண்ட் கூட வராது. ஆனா ஒரு சின்ன பார் மேக்னெட்டை அந்த வயர் பக்கத்துல வேகமா ஆட்டினா கரண்ட் வரும். So, the hero is not the magnetic field, but the change in magnetic flux. இதை ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன phrase. No change in flux, no juice in the circuit. Flux மாறலேனா கரண்ட் வராது. ஓ, இப்போதான் அந்த வித்தியாசம் ஆழமா புரியுது. ஸ்டெடி ஃபீல்ட் இஸ் யூஸ்லெஸ் ஃபார் இண்டக்ஷன். ஃப்ளக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கணும், அப்போதான் கரண்ட் இன்டியூஸ் ஆகும். தெளிவா புரிஞ்சுது. சூப்பர். இப்போ இத மறக்காம இருக்க சில மெமரி ஆங்கர்ஸ். எக்ஸாம் ஹால்ல டென்ஷன்ல ஃபார்முலா மறந்தா கூட இது உங்களை காப்பாத்தும். அதுக்கு தான் வெயிட் பண்றேன். முதல்ல ஒரு ஃப்ரேஸ் நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஸ்டில் ஃபீல்ட், ஸ்டில் சார்ஜஸ். சேஞ்சிங் ஃபீல்ட், ரேசிங் சார்ஜஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அசையாம இருந்தா சார்ஜஸும், அதாவது எலக்ட்ரான்ஸும் அசையாம இருக்கும். ஃபீல்ட் மாறினா சார்ஜஸ் ஓட ஆரம்பிக்கும், அதாவது கரண்ட் வரும். ஸ்டில் ஃபீல்ட், ஸ்டில் சார்ஜஸ். சேஞ்சிங் ஃபீல்ட், ரேசிங் சார்ஜஸ். நல்லா இருக்கு. அடுத்தது ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். எக்ஸாம்ல திடீர்னு சந்தேகம் வந்தா இத செஞ்சு பாருங்க. உங்க 2 கையையும் சேர்த்து ஒரு இமேஜினரி லூப், ஒரு வளையல் மாதிரி பிடிச்சுக்கோங்க. இப்போ அந்த வளையலை ஒரு கையால ட்விஸ்ட் பண்ற மாதிரி, திருப்புற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த ட்விஸ்ட் பண்றது, அந்த ஆங்கிளை மாத்துறது, அந்த மாற்றம் தான் கரண்ட்டை டிரைவ் பண்ணுதுன்னு உடனே ஞாபகம் வரும். இது நல்ல ட்ரிக். ஆக்ஷன் செய்யும்போது கான்செப்ட் ஞாபகம் வரும். எக்ஸாக்ட்லி. இது லேர்னிங் ப்ராசஸ்ல உங்க பாடியையும் இன்வால்வ் பண்ணுது. சரி, இவ்வளவு நேரம் நாம கத்துக்கிட்டத எக்ஸாம்க்கு தேவையான 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா சமரைஸ் பண்ணிடலாம். ஓகே. பாயிண்ட் 1, ஒரு க்ளோஸ் சர்க்யூட்டோட லிங்க்டான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல மாற்றம் ஏற்படும் போது அதுல ஒரு இன்டியூஸ்ட் EMF உருவாகும். மாற்றம் நடந்தா மட்டுமே EMF உருவாகும். பாயிண்ட் 2, அந்த இன்டியூஸ்ட் EMF ஓட அளவு, அதாவது மேக்னிடியூட், அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறுற வேகத்துக்கு, தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். எவ்வளோ வேகமா ஃப்ளக்ஸ் மாறுதோ அவ்வளோ அதிகமா EMF கிடைக்கும். பாயிண்ட் 3, அந்த EMF தன்னை உருவாக்கிய மாற்றத்தையே எதிர்க்கும் திசையில, டிரெக்ஷன்ல இருக்கும். இதுதான் லென்ஸ் லா, அண்ட் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த நெகட்டிவ் சைன் இன் த ஃபார்முலா எப்சிலன் = -n(d∅dt). முதல் 2 பாயிண்ட் ஃபாரடேஸ் லாவோட மேக்னிடியூட சொல்லுது. 3வது பாயிண்ட் லென்ஸ் லாவோட டைரக்ஷனை சொல்லுது. இப்போ முழுமையா புரியுது. எக்ஸாக்ட்லி. 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? எஸ், PROFSAM.com. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.